TCF-இன் 144 மார்க் கைரிகள் வழங்கும் லக்கா கிக்கா பவர்ட் பை VCare Trichology Hair Clinic. Namaskar, welcome to 144 மார்க் கைலிகள் வழங்கும் லக்கா கிக்கா பவர்ட் பை VCare Trichology Hair Clinic. எந்த ஒரு நிகழ்ச்சிக்குமே 100வது எபிசோட் சந்தோஷமான விஷயம், 200வது எபிசோட் அபூர்வமான விஷயம். இப்படிப்பட்ட வெற்றி கிடைச்சதுக்கு நாங்க பெருமைப்படுறதோட அது தந்த உங்களுக்கு நன்றி சொல்றதுதான் சரின்னு நினைக்கிறேன். ஜீ தமிழ் லக்கா கிக்காவோட நன்றி நன்றி நன்றி. இன்னைக்கு நம்ம கூட கொண்டாட வந்திருக்கிறாங்க ஹீரோயின். ஃபர்ஸ்ட் வர போற பார்ட்டிசிபென்ட் ஐஸ்வர்யா. லெட்ஸ் வெல்கம் ஐஸ்வர்யா. ஃப்ரீயா விடு மாமு, உன் கனவுக்கு இல்ல வாரண்டி. ஒன்னு ரெண்டு மூணு எந்திரத்துக்குள்ள உன் நெத்தியில ₹1 ஒட்டிருவா மெல்ல. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் பார்த்திருக்கேன். ஓகே, 200 எபிசோட் லக்கா கிக்கா வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். So thank you so much. ஓகே, ரோஜாவே ரோஜா கொடுக்குதா? இப்போ நிறைய ஆர்டிஸ்ட் வந்து ரிட்டையர்மெண்ட் இல்லாம இந்த ஷோஸ்னால மறுபடி எங்க யூத் எனர்ஜெட்டிக்கா தெரியுறாங்க. எப்படி உங்களோட ஃபீலிங்? நான் டிவி பார்த்தா தானே. பார்க்க மாட்டீங்களா? டைம் இல்ல. என்ன பண்ணுவீங்க? ஒண்ணு வீட்டு வேலை இருக்கு, சோ அப்புறம் ஷூட்டிங் இருக்கு, ஸ்கிரிப்ட் ரைட்டிங் பண்ணுவேன். இதெல்லாம் ஸ்கிரிப்டிங் 3 கதை ரெடி பண்ணிருக்கேன். டைரக்ஷன் பண்ணனும் கனவு இருக்கு. சோ உங்களுக்கு ஃபிலிம் லைன்ல இருந்ததுனால டைரக்ஷன் பத்தி ஐடியா இருக்கும். பட் இருந்தாலும் இட்ஸ் கேப்டன் ஆஃப் தி ஷிப் மேத். அது ஒரு கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட் பால் கேம். ஆர்டிஸ்டா இருக்கிறது வேற, டைரக்டர். சோ நான் என்ன மேபி ஐ மைட் செல் மை ஸ்கிரிப்ட்ஸ். ஓகே ஓகே ஓகே. you know like to some good director, to a good banner. So என் கதைகளை நல்லபடி நம்ம நல்ல கதைகளை எழுதி கூட கொடுக்கலாம். நிறைய கதைகள் இருக்கு ஐஸ்வர்யா கிட்ட. நிறைய இல்ல, 3 தான் வாங்க கொடுப்பாங்க. 3 கதைகள் நிறைய இல்ல. நல்லா செய்வீங்களா? எல்லாரும் ஃபேமிலில நல்லா சமைப்பாங்க. ஓகே, பாட்டி அம்மா நானு எல்லாருமே. நீங்க சொல்லுங்க, இந்த கேம் ஷோல லக்கு கிக்கு மாறி மாறி வரும். உங்களுக்கு லக் வேணுமா கிக் வேணுமா? நமக்கு வாழ்க்கையிலே லக்க விட கிக்கு தான் ஜாஸ்தி. இங்கேயாவது லக்கு வந்தா நல்லா இருக்கும்னு விரும்புறேன் நானு. ஆல் தி பெஸ்ட். இனிமே ஃபுல்லா லக்கு தான். அடுத்த வார ஒரு பார்ட்டிசிபென்ட் சங்கீதா. லெட்ஸ் வெல்கம் சங்கீதா. பேசுதே வளையாத மூங்கிலில் ராகம் வளைஞ்சு
ஈனோசை கேட்டு மனக்கதவு திறக்குதே. Wow, superb. இளங்காத்து லக்கா கிக்கா வந்திருக்கு. My pleasure. Thank you so much. So உங்களுக்கு ஜீ தமிழ்ல பிடிச்ச ப்ரோகிராம்ஸ் என்னென்ன? I'm a big fan of Simran. Okay. So the Simran latest I judge பண்றேன் அந்த show dance Tamila dance I watched, but since dancing na எனக்கு ரொம்ப இஷ்டம்ன்றதுனால I think I watched that show. Okay. And cooking வரவே வராது. சரி பார்த்தாது கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சரை பத்தி நான் இருக்கேன் சங்கு, நான் சமைச்சேன் பாரு, நீ கவலைப்படாத. அக்கா இருக்கேன், வை வரி. Thank you கா, உங்களை மாதிரி இருக்கிறதுனால தான் நான் வந்து இன்னும் வளராமே உங்களுக்கு லக் வேணுமா கிக் வேணுமா? நான் கொஞ்சம் செல்ஃபிஷ், கொஞ்சம் ஆசை ஜாஸ்தி. ஸோ எனக்கு லக்கம் வேணும், கிக்கு வேணும். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. வாங்க என்ஜாய் பண்ணலாம். உங்களுக்காக இளங்காத்து வீசுதே எச போல அடுத்த வார பார்ட்டிசிபென்ட் ஸ்வர்ணமாலியா. லெட்ஸ் வெல்கம் ஸ்வர்ணமாலியா. சூப்பர். ஸ்வர்ணமாலியா 200வது எபிசோடுக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. Thank you so much. Thank you. அக்கா, சோ இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எல்லா ஆர்டிஸ்டோட இருக்கிறது, அதுவும் 200 எபிசோட். சோ இது நார்மல் இஷ்யூ இல்ல. 200 ஒரு ஆர்டிஸ்ட் வந்து ஆங்கரிங் பண்றது. என்னோட வியூவர்ஸ்க்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் நானு. கண்டிப்பா நீங்க வந்து 200 எபிசோட்ஸ்னு சொல்றீங்க. You've done over 100 films and this is a real landmark. So அதனால many congratulations to you. ஓகே, நீங்க சொல்லுங்க ஜீ தமிழ்ல உங்களுக்கு பிடிச்ச ஷோஸ் இருந்தது? லக்ஷ்மி அவங்க ஒரு ப்ரோக்ராம் பண்றாங்க இல்லையா, சொல்வதெல்லாம் உண்மை. சூப்பர். It's very nice program. So அது ஒரு மாதிரி I think it helps some people. சொசைட்டிக்கு வந்து ரொம்ப நல்லது. ஆமா, ஒரு சில பேருக்கு அது ஹெல்ப் பண்ணுது. So I think that's a good show. வெரி நைஸ். உங்களுக்கு லக் பிடிக்குமா கிக் பிடிக்கும்? ரெண்டுமே பிடிக்கும். I mean life is about everything இல்ல, மிக்ஸ்டு. அப்பதான் கிக்கா இருக்கும். கண்டிப்பா. ஆல் தி பெஸ்ட். Thank you so much. ஃபைனல் வர பார்ட்டிசிபென்ட் அட்டகட்ட ஐஸ்வர்யா. லெட்ஸ் வெல்கம் ஐஸ்வர்யா. இவனை போல எந்த கிரகத்திலும் இன்னொருத்தன் கிடைக்கவில்லை.
கிரகத்திலும் இன்னொருத்தி கிடைக்கவில்லை. இவ டேட்டிங்காக டின்னர் போன ஸ்டார்டர் நான் தானே, ஷாப்பிங் போக குட்டி போன ட்ராலி நான் தானே, மூவி போன சோக சீனில் கர்ச்சி நான் தானே. பார்க்கதான் இப்படி ஆளுதான் அப்படி. Meet my girlfriend. Wow, super. First, Lakka Kika 200 episode வந்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். And உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஹீரோயினா பண்றதுக்கு சான்ஸ் எப்படி கிடைச்சது? நான் ஒரு ரியாலிட்டி ஷோல பார்ட்டிசிபேட் பண்ணிருந்தேன். கேள்விப்பட்டிருக்கேன். டான்ஸ் சூப்பரா ஆடி நம்பர் 1 நின்னுட்டீங்க. சோ அது நான் வின் பண்ணிருந்தேன். So through that I got ஒரு ஆஃபர் வந்தது. அட்டகத்தின்னு ஒரு படத்துல வந்து I played second lead. ரம்மின்னு ஒரு படம் பண்ணிட்டு இருக்கேன். and பன்னியாரும் பத்மினின்னு ஒரு படம் பண்ணிட்டு இருக்கேன். Wow, very nice. along with விஜய் சேதுபதி. So lucky girl. இப்போ மறுபடியும் உங்களுக்கு லக் வேணுமா கிக் வேணுமா? எனக்கு லக் ஆல்ரெடி இருக்குல்ல, அதனால கிக் வச்சுக்கிறேன். ஆல் தி பெஸ்ட். பாத்தீங்களா எல்லா ஆர்டிஸ்ட் வந்துட்டாங்க. பாக்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குல்ல. என்ட்ரியே அசிச்சிட்டாங்கன்னா போக போக சூப்பரா இருக்கும். சோ அவங்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இன்னைக்கு லக் கிடைக்குமா கிக் கிடைக்குமான்னு பாத்துலாமா? லெட்ஸ் ஸ்டார்ட் ஃபர்ஸ்ட் ரவுண்ட். ரோஜா தி பாஸ். சோ ஃபர்ஸ்ட் சான்ஸ் ஐஸ்வர்யா. எவ்வளவு இருக்கு டாப் ஃப்ளோர்ல ஐஸ்வர்யாக்கு பார்க்கலாம். ஓகே, தமிழ் சினிமாவில் அம்மா மகள் ஹீரோயின்ஸா நடிச்ச ஆர்டிஸ்ட் யார் யார்? சந்தியா அண்ட் நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள், மதர் அண்ட் டாட்டர். சந்தியா மேம் அண்ட் ஜெயலலிதா மேம். வாவ், சூப்பர். எங்க பாட்டி குமாரி ருக்மணி அண்ட் எங்க அம்மா. ஓகே, ரெண்டு பேரும் ஹீரோயின்ஸ். சோ லக்ஷ்மி மேம் நீங்களும். ஓகே, மேபி அம்மா. ஓகே, மூணு பேர், மூணு ஜெனரேஷன். ஓகே, ரைட் ஆன்சர். ஓகே, தேவிகா அம்மா கனகா. தேவிகா அம்மா கனகா, அதுவும் ரைட். மஞ்சுளா ஆண்டி அண்ட் அவங்களோட ஆல் 3 daughters. ஆல் 3 daughters. மூணு பேருமே ஹீரோயினா பண்ணிருக்காங்கல்ல. ஆமா. ரைட் எஸ், ஆன்சர். அண்ட் ராதா அண்ட் அவங்களோட both daughters. ஒண்ணு பேர் சொல்லுங்க. கார்த்திகா, ரைட்? அண்ட் ராதா and துளசி, கார்த்திகா. துளசி, ரைட்? துளசி. எஸ். சோ சூப்பரா சொல்லிட்டீங்க. 1 2 3 4 5. நைஸ். இப்போ சங்கீதா. சோ உங்களுக்கான கேள்வி பார்க்கலாம். சினிமாவில் ஹீரோக்கு கிடைச்சு ஹீரோயினுக்கு கிடைக்காத வசதிகள் என்னென்ன? கேள்வி. சூப்பர் கேள்வி. ஃபேன் கிளப், பாலாபிஷேகம் பண்ணுவாங்க. ஃபுல்லா அந்த கெட்டப்ல வருவாங்க. ப்ளீஸ், குஷ்புக்கு கோயிலே கட்டிருக்காங்களே. ஒருத்தருக்கு இல்ல, ஜெனரலா ஹீரோ சப்ஜெக்ட்ஸ் தான் ஜாஸ்தி நம்ம இண்டஸ்ட்ரியில. ஹீரோ டாமினேட்டட் ஸ்டோரி. எஸ் யூ ஆர் ரைட். longevity because the heroes வந்து 80-90 years அவங்க இப்ப என் பொண்ணோட கூட நடிப்பாங்க என்னோட நடிச்ச. அது ரொம்ப கவலையான ஒரு விஷயம் இல்ல. சரத் சாருக்கு ஹீரோயினா சூரியன்ல நடிச்சிருக்கு. அரசுல வந்து சின்ன சரத்குமார் இருக்குல்ல, அவங்க அம்மாவா, பெரிய சரத்குமாரோட வைஃப். ஃபர்ஸ்ட் ஷாட்ல வந்து அம்மா நான் ஆபீஸ்க்கு போறேன்னு கால் பண்ணிட்டாங்க. எனக்கு மேரேஜ் ஆனா புதுசுல எப்படி இருக்கும் என்னோட மனநிலை சொல்லுங்க. நான் அப்படியே நின்னுட்டு இருக்கு ஷாட்ல, கண்ணுல தண்ணி வருது குடுக்குன்னு. எனக்கு தெரியாம தண்ணி வந்துச்சு. அதுல இந்த மதர் கேரக்டர் பண்ணணும்னா ஒரு கஷ்டமா இருக்கு. சோ அந்த ஏஜ் எவ்வளவு ஆனாலும் ஹீரோவா நடிக்கலாம், நம்ம எல்லாம் நடிக்க முடியாது. ரைட் ஆன்சர். சம்பளம். ரெம்யூனரேஷன். எஸ், ரைட். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம், நான் ரொம்ப எதிர்க்கிற விஷயம், ஒரு ஹீரோக்கு 4 ஹீரோயின் 5 ஹீரோயின் போடுவாங்க. ஆனா ஒரு ஹீரோயினுக்கு 5 ஹீரோ இந்த படத்துல கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவ்வளவுதான், மகாபாரதம். மறுபடியும் மகாபாரதத்தை எடுத்தாதான் முடியும். நம்ம நினைச்சுக்கணும், நம்ம எப்பவுமே யூத்தா இருக்கிறதுனால நம்ம ஒண்ணு இருந்தா போதும். அவங்கள பார்க்க முடியாதனால 2-3 பேர் இது ரைட். அதுவும் ரைட் ஆன்சர். கேள்விக்கு வந்து சங்கீதாக்கு 5000 ரூபாய் இல்ல 10000 ரூபாய் கொடுக்கணும். ஆமா, எல்லா சார்ல இருந்தும் எனக்கு கிஃப்ட். சோ உங்க சோகத்தோட சேர்ந்து போறோம் அவ்வளவுதான். பாத்தீங்களா, நம்ம கஷ்டங்கள் சந்தோஷங்கள் எல்லாம் பேசிக்கிறதுக்கு எவ்வளவு நல்லா இருக்கு. சோ சொர்ணமால்யா, ஸ்டடீஸ் எப்படி? சூப்பரா. டீசன்ட் ஸ்டூடெண்ட். சூப்பர் ஸ்டூடெண்ட். ஆனா ஜெனரல் நாலேஜ்லாம் இருக்கா? கிடையாது. ஏன் அப்படி தெரியல, அது எப்பவுமே அப்படிதான். ஆனா வந்து சப்ஜெக்ட் நாலேஜ் இருக்கு ஓரளவுக்கு. சார், நாங்க சப்ஜெக்ட் கேட்டு பாக்குறோம். ஓகே. நடிகை ஆனதுனால் நீங்க மிஸ் பண்ண விஷயங்கள் பொதுவா எல்லா கேர்ள்ஸ் மாதிரி லேடிஸ் மாதிரி நீங்க பண்ண முடியாது இல்லையா?
ஆப்வியஸ் அப்படின்னு பார்த்தா ஆஃப்கோர்ஸ் நம்ம வந்து ஒரு பிரைவசி அப்படின்னு சொல்லலாம். எது ஒரு விஷயமே நம்ம வந்து 4 செவத்துக்குள்ள வீட்டுக்குள்ள அவ்வளவு ஈஸியா பண்ணிட முடியாது. ஸோ தட் இஸ் ஒன் பிரைவசி. கண்டிப்பா. ரைட் ஆன்சர். ஒரு நடிகை ஆயிட்டா அவங்களால வேற எந்த விஷயமும் பிகாஸ் டைம் கன்சியூமிங் இல்லைங்களா, சோ அதனால அவங்க மத்த ட்ரீம்ஸ் எதுவுமே பர்சியூ பண்ணவே முடியாது. ஓகே, ட்ரீம்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணிட்டீங்க. ரைட் ஆன்சர். பல ஆக்ட்ரஸஸ்க்கு வந்து ஒரு பர்சனல் லைஃப் இல்லாம போயிடுது பல நேரங்கள்ல. கேசிப்ஸ்ங்கிறது I mean, you're all very lucky. அண்ட் எமோஷனலோட விளையாடுவாங்க. கண்டிப்பா அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ரைட் ஆன்சர். ஹீரோயின்ஸ் அப்படின்னா உடனே அவங்க கேரக்டர் அசாசினேட் பண்ணிடுவாங்க. எஸ் கேரக்டரை பத்தி தப்பா பேசிடுவாங்க. அது ரொம்ப ஒரு அவங்க அவங்களா ஆக்ட்ரஸ் தானே இவங்களா சொல்லிட்டு அது அது ரொம்ப- ரொம்ப எடுத்து போட்டுடுவாங்க. அதுதான் பிடிக்காத ஒரு விஷயம். So, அது வந்து பிரைவசியும் தாண்டி ஒரு பயங்கரமான ஒரு கேரக்டர் அசாசினேஷன் போயிடுது. ரைட் ஆன்சர். சோ ஸ்வர்ணா லாஸ்ட் ஆன்சர் சொல்லுங்க. ஓ மை காட். சோ ஐஸ்வர்யா நீங்க சொல்ல முடியுமா? இல்ல 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 சொல்லாதீங்க. நான் சொல்றேன். டைம் ஆகுது. ஐஸ்வர்யா நீங்களே சொல்லிடுங்க. பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ண முடியாது. இஃப் இன் கேஸ் யூ வாண்ட் டு கோ ஒரு அர்ஜென்ட் By train ஆட்டோல or by bus? ட்ரெயின் பஸ் ஆட்டோ நான் கவலை இல்லாம ஆட்டோ எடுத்தேனே 4 வாரம் முன்னாடி கூட. அம்பானிக்கே டயர் பஞ்சர் ஆச்சுன்னா ஆட்டோல தான் போனோம். ஒண்ணு போகணும். போன் பண்ணி இன்னொரு கார் வர வச்சுட்டு போவாங்க. சேஃப்டி முக்கியம். ஆட்டோ டிரைவர்ஸ் ஆர் மச் மோர் சேஃப். நீ அங்க இருந்து ரோட்ல கூட்டம் சேர்ந்து உன் கதவை தொட்டு ரோசா மேடம் ஆட்டோகிராஃப் உயிரை வாங்குறதுக்கு நீ வண்டியில ஏறி ஆட்டோல போய் வீடு சேர்ந்திருப்ப. சங்கீதா கேளுங்க, நீ போக முடியுமா? ஆட்டோல போக முடியாதுல்ல. நான் இப்போ ரீசெண்டா முதல்ல கமல் சார் வந்து எனக்கு ஸ்கிரிப்ட் சொல்றப்போ கரெக்டா கார்ல வந்து டயர் பஞ்சர், அதுக்கப்புறம் ஒரு மழை பயங்கரமா பெஞ்சு ஒரு மரம் சாஞ்சு என் ரோட் பிளாக். ஸோ ஐ ஹாவ் டு கோ அஹெட்னா ஐ நீட் அட் பப்ளிக் டிரான்ஸ்போர்டேஷன். செம கொற்ற மழையில ஆட்டோல ஏறி கமல் சார் ஆபீஸ்ல நான் போய் ஆட்டோல போய் இறங்கினேன். என்னோட சின்சியாரிட்டி பார்த்து ரொம்ப அப்படியே பூரிச்சு போயிட்டாரு. 1 Complete damage. 2 3 4. ட்ரூலி ஓகே தேங்க்யூ. இதுல ஒரு முக்கியமான விஷயம் விட்டுட்டோம். ஹீரோயின்ஸ் ஃபுட் சாப்பிடவே முடியாது. யா why didn't I think of it? Here $1000. ஏன்னா நிறைய சாப்பிட Papa, முடியாது. take the entire 5,000. Seriously, சாப்பிடவே முடியாது இல்ல. You see, யாரோ ஒரு தடவை என்ன கேட்டாங்க நீங்க என்ன டயட் அப்படின்னு. நான் சொன்னேன் சீ ஃபுட் அப்படின்னு. ஓ நீங்க வெஜிடேரியன் நினைச்சேன். நான் சொன்னேன் இல்லங்க வெறும் சீ ஃபுட் பார்க்கதான் முடியும் என்னால சாப்பிட. ஓகே ஐஸ்வர்யா, உங்களுக்கான கேள்வி பார்க்கலாம். கோவிலுக்கு எப்போ எல்லாம் போவோம்? பிறந்த நாள் தான் போவோம். பிறந்த நாள்னா போவாங்க. ரைட் ஒரு ஆன்சர். கஷ்டம் இருந்தா போவோம். கஷ்டமா இருந்தா போவோம். ரைட் ஆன்சர். திருட்டு கல்யாணம் அந்த மாதிரி எல்லாம் பண்ணும்போது திருட்டு கல்யாணம் நிறைய experience உண்டாமா? கரெக்டா. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் திருட்டு நினைச்சேன். திருட்டு கல்யாணம். கல்யாணம் ஏதாவது வேண்டுதல் இருக்கும்ல, வேண்டுதல். யா ஓகே, இன்னும் மெயினா ஒண்ணு இருக்கு. திருவிழா எல்லாம் நடக்கும்ல. எஸ் யூ ஆர் ரைட். திருவிழா. ரைட் ஆன்சர். 1 2 3 4 5. ஓகே, பாத்தீங்களா? லக் வாங்கிட்டாங்க. யார்கிட்ட எவ்வளவு லக் இருக்குன்னு பார்க்கலாம். ஐஸ்வர்யா 5000, சங்கீதா 5000, ஸ்வர்ணமாலியா 4000 and ஐஸ்வர்யா M 6000. ஓகே, நார்மலா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் எலிமினேஷன் ரவுண்ட் 4 பேர்ல லீஸ்டா இருக்கிறவங்கள எலிமினேட் பண்ணுவோம். ஆனா இது 200 ஸ்பெஷல் எபிசோட்னால யாரையும் எலிமினேட் பண்ண போறது இல்ல. எல்லாம் ஜாலியா செகண்ட் ரவுண்ட் குள்ள போயிடலாம். இவங்களுக்கு மட்டும் இல்லங்க, உங்களுக்கு பர்சன்ட் கீழே வர கேள்விக்கு கரெக்டான பதில் மெசேஜ் பண்ணீங்கன்னா கேபி ஜுவல்லரி அண்ட் ஜெம் ஸ்ரீநகர் வழங்கும் 3000 கிஃப்ட் வவுச்சர் உங்க சொந்தம். லெட்ஸ் ஸ்டார்ட் செகண்ட் ரவுண்ட். ஆல் இன் ஆல் அழகு ராஜா. ராஜா நான் ராக்கெட் ராஜா 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 லெட்ஸ் வெல்கம் அழகு ராஜா. ராஜாவுக்கு ராஜா நான்டா, எனக்கு மந்திருங்க யாரும் இல்ல. அடுத்தவன கெடுத்ததில்ல, வயத்தில தான் அடிச்சதில்ல. அடுத்தவன கெடுத்ததில்ல, வயத்தில தான் அடிச்சதில்ல. உழைப்ப நம்பி பொழைச்சிருக்கிற நான் உண்மையாக ஊருக்குள்ள. ராஜாவுக்கு ராஜா நான்டா, எனக்கு மந்திருங்க யாரும் இல்ல.
ரோஜா மலரோடு சேர்ந்து 4 விதமான மலர்கள் வந்திருக்கிறீர்கள். உங்கள் அனைவரையும் வாழ்த்ததோடு இல்லாமல் வணங்கியும் இந்த இருங்காட்டு கோட்டை இலிச்சவாயன் ஈனாப்பானா சூனாப்பானா ராஜா உங்கள் அனுமதியோடு என் இருக்கையில் அமர்கிறேன். ஓகே, இவர்தான் எங்க அழகு ராஜா. ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு கெட்டப்ல வந்துட்டு எல்லாரையும் இம்ப்ரெஸ் பண்ணுவாரு. இந்த ரவுண்ட்ல நாம இவரை இம்ப்ரெஸ் பண்ணோம். ஃபர்ஸ்ட் ஐஸ்வர்யா, வாங்க. ஆரம்பமே நமக்கு தான். ஓகே, இப்ப என்ன பண்ண போறீங்க? எங்க அம்மாவுடைய படம், நம்ம நடிச்ச படம் வீட்டுக்கு வீடுன்னு, நீங்க பாத்திருப்பீங்களான்னு தெரியாது, பிளாக் அண்ட் ஒயிட் காமெடி படம் அது. அதுல வந்து நாகேஷ் சார் பண்ணிருக்கிற ஒரு சீன், நாகேஷ் சாரோட இன்ட்ரோடக்ஷன் சீன் அது. சூப்பர் சூப்பர். பேசிக்கலா அது வந்து ஒரு குட்டி கதை இருக்கு இதுக்கு. பட்டு பாட்டு வாத்தியார் ஒன்லி பொம்பளை சிஷ்யா அப்படின்னு கீழே போர்டு போட்டிருக்கோம். ஒன்லி பொம்பளை சிஷ்யா. நாகேஷ் சார் உட்கார்ந்துருப்பாரு, ஒரு ஹார்மோனிய போட்டியும், பக்கத்துல ஒரு அம்மா, அவங்க பொண்ணு பாட்டு கத்துக்கிறதுக்கு. அந்த பொண்ணு தான் ஸ்டூடெண்ட். இப்ப நான் ஸ்டூடெண்ட் இல்ல நீங்க. ஓகே, நாகேஷ் சார் ஆரம்பிப்பாரு. ஸ்டார்ட். ஆஹா, பாத்தியாமா என்ன பொட்டி பாருமா, பாடம்மா. பிறவ அவரம் தாரும் பொண்ணு இங்க இருந்து திகவா அவகம் தாகும். பாத்து பாடுமா, தியாகர் பேரையே கெடுத்துவ போல இருக்குதே. பாடம்மா. பிறவ அவரம் தாரும் திகவா அவகம் தாகும். என்னது திகவா வகம் தாகுமா? நாக்கு நீட்டு போது வச்சுக்க. சரிகம பதனி சொல்லு. சகிகம பதனி. என்னது சகிகம பதனியா? ஏமா உன் பொண்ணுக்கு ராவே வராதா இல்ல ரா சொல்லிக்கிற நீங்க அது பள்ளிக்கூடத்துக்கு போகலையா? ஆமாங்க, அதுக்கு வகாது. எங்க குடும்பத்துல யாருக்கும் வகாது. என்னது? ஆமாங்க, மாஸ்டக்கு. மாஸ்டக்கா? குடும்பத்திலேயே வராதா? எந்திரியா, எந்திரிமா, எந்திரி. போய் முதல்ல குடும்ப சமேதரா அம்மாவும் பொண்ணு போய் ராவ கத்துட்டு வாங்க போங்க அப்படின்னு. சகிங்க, கொஞ்சம் இகுங்க. ரோடுல போகும்போது ஓகமா போங்க, இல்லன்னா லாகி ஏகோ. வாவ், சூப்பர் சூப்பர் சூப்பர். வெரி நைஸ், வெரி நைஸ். ஓரமா போன ஒதுக்கப்புறத்துல அமக்கலம் பண்ணாமா அந்த புறத்துல. கிளி தோசை மாதிரி எடுத்தாரு. ஆமா, கிளி வச்ச ப்ளூ கிராஸ் ஒத்துக்கல, அதனால ராஜா வந்துட்டு 0 0 0 0 5000. Super. Thank you so much. Thank you so much. Thank you so much. வாங்க சங்கீதா. இல்ல, நீங்க சூப்பரா பாடுவீங்கன்னு சொல்றாங்க. சோ உங்க ஹஸ்பண்ட்காக மட்டும் தான் பாடுவீங்களா? அவரு நான் பாடினாலே பயந்துருவாரு. எனக்கு பாட வராதுன்றதுனால தான் நல்லா தெரிஞ்சவங்கள வீட்டுல செட்டப்பா வச்சிட்டு இருக்கேன். உங்க டான்ஸ்னா ஆந்திரால ஃபுல்லா ஃபேன்ஸ். சோ ஒரு நல்ல டான்ஸ் ஆடலாம். இப்போ ஆட முடியாதுன்ற ஒரே ஓகே, ஜஸ்ட் ரைட்டா மியூசிக். பொன்னழகா பாலழகா பொன்னழகா பெண்ணழகா எங்கேயோ தேடி செல்லும் விரலழகா எல்லைகள் கோர்த்து கொள்ளும் விதமழகா. உயிரே உயிரே உனை விட எதுவும் உயிரில் பெரிதாய் இல்லையடி. அழகே அழகே உனை விட எதுவும் அழகில் அழகாய் இல்லையடி.
கஞ்சா பொட்டலம் கிடைக்குமா? அப்புறமா? அப்புறம் சரி சரி. என் அவையில் உள்ளனர் மந்திரி, நீ நெய்யிலே வறுத்த முந்திரி. Zero, திரு zero, திரு zero, திரு 5,000. Yay! Total score 10,000. Congrats. இப்போ ஸ்வர்ணமால்யா வாங்க. நீங்க என்ன பண்ண போறீங்க? நான் என்ன நினைச்சேன்னா ஒரு சின்ன பாட்டு ஒண்ணு, அந்த பாட்டுக்கு அப்புறம் ஒரு சின்ன டான்ஸ். இந்த ஆளுநாள் அழகுராஜாவை பார்த்தா அந்த பாட்டு பாடணும்னு தோணுது. ஏன்னா அது ஆக்சுவலி அது வேற ஒரு மொழியில இருக்கு. அந்த பாட்டோட அர்த்தத்தை நான் சொல்லல. ஸ்வர்ணா பாடு ஸ்வர்ணா. எஸ் பாடு. உன் இசை என்ற கம்மாயில் நீந்துவதற்கு ஓடோடி வந்த என்னை ஏமாற்றாதே ஸ்வர்ணா. பாடு பாடு. ராஜா மாதிரி இருக்க கூஜாக்கெல்லாம் இந்த பாட்டு ரொம்ப ராஜா மாதிரி இருக்கிற பூஜா சூட் ஆகும். அதனால ஆயி க்ஷதமணி சரசர சாயி பர பராங்க மிட்டகாவக ஜம்புலே குலே மகனு மகன் ஜம்புலே குலே மகனு மகன் குலே புலே குலே மகனு மகன் ஹே குலே புலே குலே மகனு மகன் ஆயி க்ஷதமணி சரசர சாயி சோலோதான் பர பராங்க மிட்டகாவக. நீங்க பாடுங்க. தாத்த தைத்த தா தாத்த தைத்த தா தாத்த தைத்த தா தாத்த தைத்த தா தாத்த தைத்த தாத்த தைத்த தாத்த தைத்த தாயி க்ஷதமணி சரசர சாயி. ஆல்ரைட், தேங்க் யூ. என்ன பாஷை அது? பார்சி லாங்குவேஜ். ஓ, பார்சி லாங்குவேஜ். ஐ தாட் இவருக்காக பாடலாம்னு நினைச்சேன். பூஜா தான். ஒரு கால செப்பலே இல்ல பாருங்க. அங்க பாருங்க. சூப்பர் சூப்பர். டான்ஸ். பாயுதே கண்ணா என் மனம் அலை பாயுதே ஆனந்த மோகன வேணுகானமது அலை பாயுதே கண்ணா என் மனம் அலை பாயுதே உன்னானந்த மோகன வேணுகானமது அலை பாயுதே கண்ணா. நிலை பெயராது சிலை போலவே நின்று நிலை பெயராது சிலை போலவே நின்று நேரமாவதறியாமலே மிக வினோதமான முரளீதர என்மன் அதை பாயுதே கண்ணா. தெளிந்த நிலவு பட்ட பகல் போல் எரியுதே தெளிந்த நிலவு பட்ட பகல் போல் எரியுதே திக்கு நோயின் உருவம் எரியுதே கனிந்த உன் வேணுகானம் காற்றில் வருகிறதே கனிந்த உன் வேணுகானம் காற்றில் வருகிறதே கண்கள் சொருகி ஒரு விதமாய் வருகிறதே கண்கள் சொருகி ஒரு விதமாய் வருகிறதே. சூப்பர். சோ ரொம்ப அழகா இருந்துச்சு. எக்ஸ்பிரஷன்ஸ் அண்ட் முதிரைகள் எல்லாமே. எனக்கு அளித்து மகிழ்ந்தவன் ஒரு தனித்தவனத்தில் என் கையில இருக்குது வால்யா, பக்கத்துல பாடுறா சொர்ண மால்யா. ஏ தூள் தூள்யா. ஆலியா அதியா கிரேட்டியா. கடைகடலையினில் கதிரவன் ஒளியென இலையினில் கடலென கண் ஜீரோ 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 5,000. நியாயப்படி அவளுக்கு டபுள் கிடைக்கணும்ப்பா. அவ பாடி பிளஸ் டான்ஸ் ஆனா பண்ணினா யாரையும் ரெண்டும் பண்ணினா. புண்படுத்தாம எல்லாருக்கும் ஈக்குவலா ஷேர் பண்றேங்க அழகுராஜா எனக்கு. தேங்க் யூ. Super. தேங்க் யூ. இப்போ ஐஸ்வர்யா.
இந்த லைட்டா பயமா இருக்கு. ஏன் ஓ பில்டிங் ஸ்ட்ராங்கா இருக்கு, பேஸ்மெண்ட் கொஞ்சம் லைட்டா வீக்கா. Come on it. Put it the hip hop, I say. Yes. Put it the crumping, put it the hip hop. மியூசிக் ஜூனியர் ஐஸ்வர்யா அந்த கத்தி கொஞ்சம் இப்படி கொடுமா. பாக்காதமா. இல்ல இந்த பக்கம் கொஞ்சம் கொண்டா. வேணாம் ஐஸ்வர்யா, இடுப்பு பிடிச்சிருக்குமா? என்னது? ஏன் வை இடுப்பு பிடிச்சிருக்குமா? டாக்டரை போய் பாருங்க. நான் சொன்னது உன் இடுப்பம்மா. படகுல போடுறாங்க துடுப்பு, பக்காவா இருக்கு உன் இடுப்பு. நான் அதுதான் சொன்னேன் கத்தி எடுன்னு. கேட்டியா? லக் வந்துச்சுல, இப்ப கத்தி எடுத்து குத்துருங்க. 0 0 0 0 0 5000. So, யாரையும் புண்படுத்தாம 1 2 3 4 5 உங்க டோட்டல் ஸ்கோர் 11000. So, பாத்தீங்களா 4 பேர் எங்க அழகராஜாவை இம்ப்ரெஸ் பண்ணி லக்கா வாங்கிட்டாங்க. யார்கிட்ட எவ்வளவு லக் இருக்குன்னு பார்க்கலாம். ஐஸ்வர்யா 10,000, Sangeeta 10,000, Swarnamalia 9,000, and Aishwarya M 11,000. No. இது மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி நாங்க கொடுத்து வச்சிருக்கேன். அதனால அதுக்கும் ஏதா. நார்மலா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஒருத்தர் எலிமினேட் ஆயிடுவாங்க. செகண்ட் ரவுண்ட்ல அவங்க இந்த டேலண்ட் ரவுண்ட்ல பெட்டரா பண்ணி லக் வந்துச்சுன்னா உள்ள வந்து இன்னொருத்தர் தள்ளி விடுவாங்க. இன்னைக்கு 200 எபிசோட்ஸ், நோ எலிமினேஷன். Wow, great. So third round என்ன பண்றோம்னா ரெண்டு பேர் ஒரு ஜோடியா பண்ணிட்டு கேம் ரவுண்ட் ஆட போறோம். So யார் 2 பேர் ஒரு டீம் நீங்களே சொல்லிடுங்க. அங்க ஒரு ஐஸ்வர்யா இருக்காங்க, நான் ஒரு ஐஸ்வர்யா இருக்கேன். சோ சங்கீதா, ஸ்வர்ணமல்யா, எஸ் ஐஸ்வர்யா ஒரு டீமா? No Okay, problem. let's start third round by Raja Vai. So first Aishwarya and Aishwarya. சொல்லுங்க எவ்வளவு பெட் கட்ட போறீங்க? சொல்லுமா. நீங்க நான் என்ன விட உங்ககிட்ட காசு இப்ப ஜாஸ்தி இருக்கு, அதனால சொல்லு. 10,000, 20,000. ஓகே 5ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆமா. 5. So 5,000. Yeah. Seriously? இப்போ சங்கீதா அண்ட் ஸ்வர்ணமல்யா இவங்க உங்க மேல பெட் கட்டி இருக்காங்க 5,000. இவங்க ஜெயிச்சா நீங்க 5,000 கொடுக்கணும். இவங்க தோத்தா இவங்க 5,000 உங்களுக்கு கொடுப்பாங்க. ஓகே, இன்ட்ரெஸ்டிங். உங்களுக்கான கேம் கலராக. ஓகேங்க, உங்க முன்னாடி கலர்ஃபுல் பேப்பர் கிளாஸ் இருக்கு. இதுக்குள்ள கலரா பால்ஸ் இருக்கு. சோ அங்க எம்டி கிளாஸஸ் இருக்கு. ஒவ்வொரு கிளாஸ் எடுக்கும் போது ஒரு கலர் இருக்கும். ஒவ்வொரு கலர் ஒரு கிளாஸ்ல போகணும். சோ ஒரு கிளாஸ்ல 3 பால்ஸ் இருந்ததா அது ஃபுல் ஆன மாதிரி சேம் கலர். அந்த மாதிரி 3 3 3 3 3 எல்லாத்துலயும் சேம் கலர். எஸ். ஓகே பாப்பா 65 செகண்ட்ஸ் கொடுக்குறேன். இந்த 65 செகண்ட்ஸ்க்குள்ள வச்சிடணும். பாப்பா, சீனியர் கிவிங் ஜூனியர் புட்டிங். ஓகே அப்பதான் ஒர்க் அவுட் ஆகும். Your time starts now. Yes. White. Yellow. Orange. Green. White. ஓடுங்க Pink. Pink அடுத்தது. Orange மூணாவது. yellow ரெண்டாவது. Yellow மூணாவது. White மூணாவது. Green second. 10,000 ரூபாய் வச்சுக்கலாம் போல. Pink
10,000 வச்சிருக்கலாம். பேராசை பெருநஷ்டம். வாங்கிடுங்க 5,000. நீ பாதி நான் பாதி கண்ணே. இப்போ சங்கீதா அண்ட் ஸ்வர்ணமாலியா நீங்க 2 பேரும் விளையாடணும். வாங்க. எவ்வளவு பெட் கட்ட போறீங்க? ஒரு 10,000 ரூபாய். ஓகே, 10,000 ரூபாய். 10,000. இன்ட்ரெஸ்டிங். நம்மளே ரொம்ப happy ஆ இருக்காங்க. ஏன் கலக்குதா? லைட்டா கலக்குது. So 10,000 பெட் கட்டுறாங்க சங்கீதா அண்ட் ஸ்வர்ணமாலியா டீம். So ஐஸ்வர்யா அண்ட் ஐஸ்வர்யா இவங்க ஜெயிச்சா நீங்க கொடுக்கணும், தோத்தா இவங்க உங்களுக்கு கொடுப்பாங்க. ஆமா. சங்கீதா உங்களுக்கான கேம் சுருள் கோப்பை. இதுதான் சுருள் கோப்பை. 65 செகண்ட்ஸ் கொடுக்குற. இந்த 65 செகண்ட்ஸ்க்குள்ள இந்த மாதிரி 1 3 4 4 4 சோ அந்த ரவுண்ட்ஸ் போட்டு பேலன்ஸ் பண்ணும். ரொம்ப ஈஸி. ஆனா டென்ஷன் ஆனீங்கன்னா ரொம்ப கஷ்டம். Your time starts now. அரசனின் 1000 பொற்காசுகள் நமக்கு. வாங்க 10,000. காசு பணம் கொட்டு மணி மணி, காசு பணம் கொட்டு மணி மணி, காசு பணம் கொட்டு மணி மணி, காசு பணம் கொட்டு மணி மணி. கொடை பிடிச்சி நைட்டுல பறக்க போற ஹைட்டுல, தலை காலு பொரியல தலை கீழா நடக்கிறேன். காசு பணம் தொட்டு மணி மணி, காசு பணம் தொட்டு மணி மணி. நல்ல வாயம் சம்பாரிச்சுத நார வாயம் துண்ணுற கணக்கு போட தெரியும். சங்கீதா அண்ட் ஸ்வர்ணமாலியா 10,000 பெட் கட்டிட்டு உங்க கேம்ல நீங்க வின் பண்ணிட்டீங்க 10,000. சோ உங்ககிட்ட இருக்கு 2 5 and 1 5. Let's start final round. ராஜா ராணி. சோ ஃபைனல் வந்துட்டீங்க. உங்களுக்கு ஒரு gift, உங்களுக்கு ஒரு gift. இது நானா கொடுத்த gift. இது இல்லாம ஒரு 3 ஆப்ஷன் கொடுக்குறேன். இதோட பெட்டர் லக் அந்த 3க்குள்ள இருக்குன்னு நினைச்சா நீங்க அதை செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, கேட்டுட்டீங்களா? போட்டோக்கு போஸ் கொடுக்குறாங்க. இப்போ ஐஸ்வர்யா டீம் கிட்ட இருக்கு 36,000 and சங்கீதா டீம் கிட்ட இருக்கு 4,000. ஹையஸ்ட் நீங்க தான். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சான்ஸ் கொடுக்குறேன். 3 ஆப்ஷன். அங்க ராஜா இருக்காங்க, இங்க ராணி இருக்காங்க, சங்கீதா கையில ஒரு ஹார்ட் இருக்கு. சோ இதோட பெட்டர் லக் இந்த 3க்குள்ள இருக்குன்னு நினைச்சா ஏதாவது ஒன்னு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். Happy with elephant. சோ காசு இல்லன்னா எலிஃபென்ட் ஆவது நம்ம கூட இருக்கும். ஆமா, எஸ். உங்களுக்கு அந்த 2 ஆப்ஷன். சோ ராஜா வேணுமா, ராணி வேணுமா, இல்ல சேம் இதே ஹார்ட் வேணுமா? நாங்க அவங்களோட எலிஃபென்ட் கேட்கலாமா? நாங்க வந்து ரொம்ப இவங்கள மாதிரி சென்டிமெண்ட்லா இருக்க விரும்பல. So we are the queen, so we like to go for the queen. ராணி சரி கொடுத்துருங்க ஹார்ட். சோ ராஜா கிட்ட ஹார்ட் கிட்ட எவ்வளவு இருந்தாலும் அது எனக்கு தான். அப்புறம் அடம் பிடிக்க கூடாது. ஆடம் பிடிக்கப்படாது. We are very contented people. ఏమీ లేదు ஒண்ணுமே இல்ல. போங்க அநியாயம். நல்ல வேலை நம்ம இப்போ எனக்கு தான் 0. நீங்க எஸ்கேப் ஆயிட்டீங்க. சோ ராஜா கிட்ட நிறைய இருக்கும்னு நினைக்கிறேன். அது எனக்கு தான். வாங்க. ராஜா ஓபன். ரைட். சரி, இப்போ ராணி கிட்ட எவ்வளவு இருக்குன்னு பாக்கலாமா?
அதுக்கு முன்னாடி எங்களுக்கு எலிஃபென்ட் குள்ள என்ன என்ன இருக்குன்னு இருக்குன்னு தெரியும். தெரியணும்ல. அதெல்லாம் காட்ட முடியாது. சரி பாவம் அவங்க ஏதோ First ராணி show, then யானை show. கேக்குறாங்க. வாங்க அடம் ராணி ஷோ பிடிக்காதீங்க. அதுக்கப்புறம் தான் எலிஃபென்ட் First ராணி ஷோ. இல்ல விநாயகர் பாவம். சர்க்கஸா சரி இப்போ விநாயகர் கிட்ட எவ்வளவு இருக்குன்னு பாக்கலாமா? One, 2, 3 எனக்கு தெரியும் 20,000. 5 6 7 8 9 கஷ்டமா இருந்தா குடுமா, நான் ஏன் நீ தரேன். 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 20 26 27 28 29 30. விநாயகர் என்னைக்குமே இவருக்கு சுத்துங்க First அவருக்கு சுத்துறா, அவர்தான் எனக்கு கொடுத்தாரு. விநாயகர் கிருஷ்ணா கணேசன் நம்ம எப்பவுமே கை விட luck மாட்டாரு. நல்லா இருக்கு. நம்ம லக் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? பாத்துடலாம். So, எல்லாரும் சூப்பரா என்ஜாய் பண்ணிருக்காங்க. அண்ட் இப்போ சங்கீதா டீம் லக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க லக் பார்க்கலாம். ஓகே நான் பாக்கல. லக் 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 ஓபன். luckiest girls அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனா அந்த காசு இங்க வரதுக்கு ஒரு வழி இருக்கு. ஏன்னா கேம் இன்னும் முடியல, இப்பதான் ஆரம்பிக்க போகுது. ரியல் கிக் நீங்க பார்க்க போறீங்க. இந்த ரவுண்ட்ல ரெட் வந்தா கிக், கிரீன் வந்தா லக். சோ ஐஸ்வர்யா டீம் கிட்ட இருக்கு இப்போ 66,000 அண்ட் சங்கீதா டீம் கிட்ட இருக்கு 74,000. சோ லீஸ்டா இருக்கிறவங்களுக்கு ஃபர்ஸ்ட் சான்ஸ் கொடுக்குறோம். ஃபைனல் சான்ஸ். கடவுளை நல்லா ப்ரே பண்ணிக்கோங்க. உங்க லக் டெஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்பின்னரை சுத்துங்க. இந்த கிரீன் வந்து நின்னா அந்த 74,000 நம்மளதுதான். அப்படியா ஐயா என்ன சவுண்டிங் பாத்தீங்களா? எப்படி கேம்ல தோத்துட்டீங்க, கதவு திறந்த உடனே காசு வந்துச்சு, இதுக்கு எதுக்கு இவ்வளவு பெருமை? ஆடா இதுவும் கேம் தான். வாங்க சூப்பரா இருக்குன்னு தெரிஞ்சிச்சு. இப்போ அவங்களுக்கு நம்ம சான்ஸ் கொடுக்குறோம். அப்படியா? சோ நீங்களே நல்லா கடவுளை ப்ரே இப்போ எங்களுக்கு பண்ணி. என்ன அவங்க பண்ணதா வந்துருமா? ஆமா இப்போ அவங்களுக்கு போயிடுச்சு. இப்போ நீங்க ட்விஸ்ட் பண்ணும்போது இந்த கிரீன் வந்துச்சுன்னா உங்க காசு உங்க கிட்ட வந்துரும். அண்ட் இந்த லக்கா கிக்கோட வின்னரா நீங்க இருக்க போறீங்க. ஐயோ So, நல்லா pray பண்ணுங்க. கிக்கு மாறி மாறி வந்தா எப்படி இருக்கு எக்ஸ்பிரஷன்ஸ்? சோ சூப்பரா விளையாடிருக்கீங்க. 4 பேர் லக்கி தான். நீங்க பாக்கும்போது நீங்க தான் லக்கி. சோ 66,000 உங்களுக்கு. அண்ட் ஃபைனல் லக் கிக்கோட வந்து சேர்ந்துச்சு சங்கீதா ட்ரூப் இந்த லக்கா கிக்கா எபிசோட் வின்னர் with 74,000. இட்ஸ் ஓகே. ஜஸ்ட் போனா போதுமா? இவங்களுக்கு மட்டும் இல்லங்க, உங்களுக்கு பர்சன்ட் கீழ வர கேள்விக்கு கரெக்டான பதில் மெசேஜ் பண்ணீங்கன்னா கேபி ஜோடி அண்ட் ஜெம்ஸ் ஸ்ரீநகர் வழங்க 3,000 gift voucher உங்க சொந்தம். உங்க ஃபீலிங்ஸ் எப்படி இருக்கு? ரொம்ப சூப்பரா இருக்கு. frankly I think it was girls day out and fun ன்னு நினைக்கிறேன். it was like that. எனக்கு நிறைய கத்துக்கிட்டேன் ஆக்சுவலா, அதான் உண்மை. ஹாப்பி, வெரி ஹாப்பி. ஓகே சங்கீதா, எப்படி ஃபீல் பண்றீங்க? நீங்க நினைச்சீங்களா வின்னர் ஆக முடியும் ஃபைனல்ல? ஏன்னா இது பியூர்லி லக். நிஜமா நான் எதுவுமே நினைக்கல. ஐ ஜஸ்ட் வாண்டட் டு என்ஜாய்.
And சும்மா அக்கா வந்து எங்களை வெறுப்பேத்துனாங்களேன்னு சொல்லி உங்களை வெறுப்பேற்றணுன்ற ஒரே காரணத்துக்காக தான் வந்து ஆடினது தவிர nothing like that. It was really fun. எப்படி feel பண்றீங்க சொன்னவாலியா? பணம் லூஸ் பண்ணறதுல இவ்வளவு சந்தோஷம் இருக்க முடியும் நிஜமாவே இந்த ஷோக்கு வந்து because I had so much fun losing to her. It was so nice. Thank you so much. So அவங்களும் என்ஜாய் பண்ணிருக்காங்க, அவங்க கூட நானும் என்ஜாய் பண்ணேன். நீங்களும் என்ஜாய் பண்ணீங்களா? அடுத்த லக்கா கிக்கால மறுபடியும் சந்திப்போம். அத வரை keep smiling. Bye bye. பாய். லக்கு 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 கூட என்ஜாய் பண்ணா கிக்கு கிக்கு லக்கு 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 கூட விளையாட கிக்கு கிக்கு அதிர்ஷ்டம் உன்னோட அதிர்ஷ்டம் உன்னோட TCF இன் 144 மார்க் கைரிகள் வழங்கும் லக்கா கிக்கா பவர்ட் பை VCare Trichology Hair Clinic.